வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். நிதி ஆயோக் பற்றி பார்க்கலாம். டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நிதி ஆயோக் பற்றி கண்டிப்பாக எப்படியும் ஒரு கொஷின் கேட்பாங்க. நிதி ஆயோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் டேங்க், அதாவது சிந்தனைக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான ஒரு தேசிய நிறுவனம் தான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2014 திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சிருப்பாங்க. திட்டக்குழு கலைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, 2014 திட்டக்குழுவை கலைச்சிருப்பாங்க. நிதி ஆயோக்குடைய அமைப்பு இது எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக்கோட அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. நிதி ஆயோக்குடைய முதல் கூட்டம் பிப்ரவரி 8, 2015 கூட்டியிருந்திருப்பாங்க. அமைச்சரவை குழுவுடைய தீர்மானத்தின் மூலமாக தான் இந்த நிதி ஆயோக் உருவாக்கியிருந்திருப்பாங்க. இதோடைய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி வழி தலைவராக பிரதமர் தான் தலைவராக இருப்பாங்க. மத்திய அமைச்சர்கள் மற்றும் அனைத்து மாநில முதல்வர்களும் இதில் உறுப்பினர்களாக செயல்படுவாங்க. இதோடைய துணைத் தலைவர் நிர்வாக தலைவராக செயல்படுவார். இது எந்த குழுவுடைய பரிந்துரையின்படி நிதி அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் சிப்பர் குழுவுடைய பரிந்துரைப்படி தான் உருவாக்கப்பட்டிருந்திருக்கும். இதோடைய முதல் துணைத் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் பனகாரியா. தற்போது இருக்கக்கூடிய துணைத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமன் பெர்ரி. முதல் சிஇஓ அமிதாப் காந்த். தற்போது இருக்க சிஇஓ ஆர் சுப்பிரமணியன். இந்த நிதி ஆயோக் அமைப்பு சிறந்த நிர்வாகமான 7 தூண்களுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு 7 தூண்களின் அடிப்படையில் தான் இது செயல்படுது. இதோடைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி உருவாக்குறது, நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைக்கிறது, பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல், தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடுதல், சிறந்த நிபுணர்களுடைய கூட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலமாக தீர்வு காண்றது, பிரச்சனைகளை தீர்க்கிறது, வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைக்கிறது, உள்நாட்டு ஆலோசனைகளை வழங்கும் திறனை உருவாக்குறது, கண்காணித்தல், மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பணிகள் இருக்குது. இது கீழிருந்து மேல் அப்படின்ற செயல்முறையில் தான் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.